இப்போ பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வரக்கூடிய அவதிப்படுற மக்களுக்கு என்ன மாரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க யாருமே ஓபிடி பேசிஸா மேனேஜ் பண்ண முடியாதுங்க. எல்லாரையுமே கிரிட்டிக்கல் கேர் எமர்ஜென்சி வார்டில் வச்சு 24/7 மானிட்டர் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். வந்திருக்கிற ப்ரெசன்டிங் கம்ப்ளைண்ட்ஸை அவங்களுக்கு முதல்ல கண் பார்வை மங்கலாகிறது, இல்லை பார்வையே பறி போனது, வயிறு உபாதை, தீராத வயிறு வலி, உமட்டல், வாந்தி இது போன்றதை முதல்ல ஆரம்பித்து வருவாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெசன்டிங் கம்ப்ளைண்ட்ஸாக சைன்ஸ் அண்ட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இல்லை இன்ஜெக்ஷன் ஆகட்டும். அதுக்கப்புறம் அவங்க பாடி மெட்டபாலிக் அசிடோசிஸ் சிவியராக போயிருக்காங்கிறத ரூல் அவுட் பண்ணி மேற்கொண்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐவியா சோடா பைகார்பனேட் கரெக்ஷன் கொடுக்கறதாகட்டும். அண்ட் இப்போ அவங்க குடித்தது மெத்தனால்னுடைய சஸ்பெக்ட் இருந்து அதுக்குரிய ஆன்டிடோட்டை எத்தனால் ஆர் ஃபார்மிபிசோலுங்கிற மருந்தை நம்ம ஆன்டிடோட்டில் கொடுப்போங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மிபிசோலுங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டு. அது இப்போ எல்லா பக்கமும் கிடைக்குமாங்கிறதும் அவைலபிலிட்டி ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். எத்தனால் ஆன்டிடோட்டு கிடைச்சா அதையாவது நம்ம முயற்சித்து நம்ம அவங்களுடைய ஆன்டிடோட் கொடுத்து அவங்க கொஞ்சம் ரெக்கவரி ஸ்டேட்டுக்கு உதவுறாங்களா, ஹெல்ப் பண்ணுறாங்களா மானிட்டர் பண்ணி கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா என்னங்கிறது பார்க்கலாங்க. ஆனால் இதை எல்லாமே அவங்க அந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்துருக்கிறத குடித்து அவங்க இம்மீடியட்டாக அவங்க வித்தின் ஒரு 6 hours to 12 hours அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய ரெக்கவரி ரேட்டு கொஞ்சமாவது நம்ம ஹோப்ஃபுல்லாக கொடுக்கலாங்க. ஆனால் அவங்க ஒரு 24 hours to 48 hours பிறகு தான் ஹாஸ்பிட்டல் சைடு வந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹோப்பிங் ரெக்கவரி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மற்ற இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் டிட்டோரியேட் ஆக ஆரம்பித்து அடுத்தடுத்த ஆர்கன் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கண்ணோட நிற்காதுங்க. அடுத்து வயிறுலேருந்து ஆரம்பித்து லிவர் பாதிப்பு வரும், லிவர்லேருந்து அடுத்து ஆரம்பித்து கிட்னி பாதிப்பு வரும். கிட்னியை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹீமோடயாலிசிஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அடுத்து ஆக்சிஜன் லெவல் ட்ராப் ஆகும். அப்படியே இருக்கும்போது சடன் கார்டியாக் அரெஸ்ட் வரும். இது மல்டிப்புள் ரிஸ்க் ஃபேக்டர் உண்டுங்க. அதனால் ஹோப்ஃபுல்லி தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பாக ஸ்டெப் எடுப்பாங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் அதுக்குரிய நல்ல ஒரு பெட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுக்கும் அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்புவாங்க.